அவர் வந்து பேசினாரு, ஒவ்வொருத்தரையும் ஏன் இவ்வளோ சீரியஸ் ஆகிட்டு போறீங்க? வாழ்க்கைன்றது என்ன? சந்தோஷமா இருக்கிறதுக்கு மட்டும்தான் வாழ்க்கை. எப்போ பார்த்தாலும் கண்ணீர் விட்டுன்னு இருக்குதாயா வாழ்க்கை? நம்ம என்ன கண்ணீர் விடவா பிறந்திருக்கோம்? நம்ம சந்தோஷமா இருக்க தானே பிறந்திருக்கோம். அந்த சந்தோஷத்தை கொடுக்கறது எது? விடுமுறை மட்டும்தான். விடுமுறைக்கு இருக்கிற பவர் எதுக்காச்சும் இருக்குமா? எதுக்குமே இருக்க முடியாது ஐயா. ஐயா, இன்னைக்கு பல பேர் பைத்தியமா சுத்துறான்னா அதுக்கு காரணம் என்ன? விடுமுறை இல்லாத காரணத்தினால தான். எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா லீவு மட்டும் கொடுக்கலன்னா மொத்த பேரை வந்து அங்கே தான் வந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஏன்னா விடுமுறை இல்லை. விடுமுறை இல்லைன்னா ஒவ்வொருத்தருக்கும் கஷ்டம்தான் வரும். கஷ்டப்படுற நம்மளோட மனசுக்கு இஷ்டமான நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது விடுமுறை மட்டும்தாங்க ஐயா. ஸ்கூல் படிக்கிற ஒவ்வொரு பையனும் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பான். லீவுன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை வந்து அவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பானா? கண்டிப்பாக இருக்க மாட்டான். ஏன்னா திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும். ஐயோ ஸ்கூலுக்கு போகணுமா, அந்த பேகை ஐயோ எடுக்கணுமா, சட்டையை போடணுமா, அதை தோச்சுமா இல்லையான்னு ஏகப்பட்ட கஷ்டம். இதுவே வெள்ளிக்கிழமை ஈவினிங் அவனை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருப்பான். அந்த சந்தோஷத்தை யாரால் கொடுக்க முடியும்? விடுமுறையால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இதுவே விடுமுறை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? வரப்புக்கு போவான், ஒரு மீன் பிடிப்பான். நம்ம பனைமரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு வண்டி இழுத்து அந்த நொங்கலே ஒன்று கட்டுவான். அதெல்லாம் கட்டி விளையாடுறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விடுமுறை நாளில் மட்டும்தான் இருக்கும். அவன் எப்படி சந்தோஷமாக இருக்குன்றான்ற ஒரு பாட்டில் சொல்லுவாங்க, வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. அவ்வளோ சந்தோஷமாக விளையாடுவான். அந்த சந்தோஷத்தை யாராலங்கய்யா கொடுக்க முடியும் சொல்லுங்க? அது அந்த பனங்கொட்டை வண்டி ஓட்டுற சுகம் இருக்கு பாருங்க. 2 பனங்கொட்டையை நடுவில் ஒரு குச்சியை கொடுத்து அதுக்கு ஓட்டுற ஸ்டேரிங் ஒன்று கவட்டை மாதிரி ஒன்று கொடுத்து அதை எடுத்துக்கிட்டு ஓட்டிகிட்டு வருவாங்க. நான்லாம் எத்தனை வண்டி ஓட்டியிருக்கேன் தெரியுமா? அடே அப்பா, அந்த பனங்கொட்டை வண்டி எடுத்துக்கிட்டு கடைக்கு போகிறது. எங்கள் அம்மா போய் கடையில் காப்பித்தூளும் கருப்பட்டியும் வாங்கிட்டு வாடாம்பாங்க. என்னமோ பெரிய BMW கார் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த பனங்கொட்டை வண்டி எடுத்துக்கிட்டு ஓட்டிகிட்டு போய் கடைக்கு பக்கத்தில் பார்க் பண்ணுறது. எதை? பனங்கொட்டை வண்டியை நிப்பாட்டி அந்த குச்சியை அப்படி சாய்ச்சி வச்சு, அண்ணே கருப்பட்டி காப்பித்தூள் 4 நாள் கூட்டினேன் அப்படின்னு வாங்கிட்டு திருப்பி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்கூட்டரில் வரும்போது இருந்த சுகம் கூட அந்த சுகத்தை விட இந்த பனங்கொட்டை வண்டி ஓட்டினதில் இருக்க சந்தோஷம் இருக்கு பாருங்க. அதே அப்பா, டயரை ஓட்டிகிட்டு போகிறது, ரிம்மில் கம்பியை கொடுத்து ஓட்டிகிட்டு போகிறது என்ன ஜாலியாக இருக்குது தெரியுமா? லீவில் அந்த வண்டி ஓட்டுறது. அப்போல்லாம் என்ன ஸ்கூட்டர் வாங்கி கொடுப்பாங்களா, பைக்கு வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு சுற்றுவோம் பாருங்கள். 1 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு 15 காசு. அதை எடுத்துக்கிட்டு அந்த 1 மணி நேரம் வர வரைக்கும் ஓட்டிக்கிட்டே தான் இருப்போம் பக்கத்து வீட்டில். அதில் எங்கள் மாமா வீட்டுக்கு பக்கத்தில் தான் ரொம்ப நேரம் ஓட்டுறது. ஏன்னா எங்கள் மாமாவுக்கு 5 பொம்பளை பிள்ளைய. அது சைக்கிள் அங்கனே சுற்றிக்கிட்டே இருப்பான். பார்த்தா அந்த வாடகை சைக்கிளை ஓட்டி எங்கள் மாமாள்கிட்ட காட்டணுமா பெரிய இந்த காரில் போகிற ஒரு சந்தோஷம். லீவில் அந்த ஒரு மகிழ்ச்சி யார் தர முடியும் இதெல்லாம்? சொல்லுங்கம்மா. ஐயா, லீவ் விட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம ஊரெல்லாம் திருவிழாலாம் நல்லா நடத்துவாங்க. திருவிழான்னு பார்த்தீங்கன்னா லீவில் தான் நடக்கும். அந்த திருவிழாவுக்கு பசங்க, வயசு பசங்க, கிழவனுங்க எல்லாருமே அங்கே போயிருப்பாங்க. எதுக்காக? அங்கே சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக. அங்கே பார்த்தீங்கன்னா கச்சேரி நடக்கும், ஒயிலாட்டம், மயிலாட்டம், கூத்து, ஏகப்பட்டது நடக்கும். ஆனாலும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள்ஸ் குரூப் இருப்பாங்க, அந்த பக்கம் ஒரு பாய்ஸ் குரூப் இருப்பாங்க. ஒருத்தர் கண்ணிலே பார்த்து பேசிப்பாங்க. ஆஹா, அந்த திருவிழா அப்போ நடுவில் கரகாட்டம் ஓடிக்கிட்டு இருக்கேன், இங்கே குரூப்பில் படுக்கரகாட்டம் ஓடிக்கிட்டு இருக்கேன். அப்படியா அவங்க அப்பா வந்திருக்காரான். அந்த பிள்ளை சொல்ல, கண்ணில் மண்ணை போட்டு வா பிள்ளை அப்படின்னா. இது யாருக்கும் தெரியாமல் ஆக்ஷன்லேயே ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அந்த திருவிழாவில் நடக்கக்கூடிய செம ஜாலியான விஷயம். அந்த பொண்ணை பார்த்து அவன் கண்ணிலே பாடுவான், லக்கா மாட்டிக்கிச்சு, லக்கா மாட்டிக்கிச்சு, லக்கா மாட்டிக்கிச்சு, இக்கான ஃபிகரு, லக்கா மாட்டிக்கிச்சு, லக்கா மாட்டிக்கிச்சு, தேவத ஜெராக்ஸ்டா என்னோட லவரு. இந்த மாதிரி உண்மையான காதல் கூட விடுமுறையில் தாங்க ஐயா செட் ஆகும். தலை தீபாவளினா என்னங்க ஐயா? தலை தீபாவளின்னா அந்த புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு முதல் தீபாவளி, அதுதான் தலை தீபாவளி. அந்த தீபாவளிக்கு லீவ் இல்லைன்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாகும் சொல்லுங்க. ஒரு சரவெடியை போட்டு
அப்படியே ஒய்ஃபோட கையை பிடிச்சிக்கிட்டு ஊதவத்தியில் வைக்கிற சுகம் விடுமுறை மட்டும்தான் கொடுக்கும். அவன் போய் ஆஃபீஸில் உட்காந்து அந்த சுகம் கிடைக்குமா ஐயா? இதுவே 2 பேரும் கல்யாணம் ஆகியிருந்தாங்கன்னா லீவில் என்ன பண்ணுவார்? ஹஸ்பண்ட் வந்து மல்லிகைப்பூ வாங்கிட்டு வருவார், கூட அல்வாவும் சேர்த்து வாங்கிட்டு வருவார். எப்போ வாங்கிட்டு வருவார்? லீவில் தான். மாமியார் இடுப்பில் கை வச்சுன்னு உட்காந்துக்கும் போது வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு? கொடுக்க மாட்டார். யாரும் இல்லாத நேரமாக பார்த்து விடுமுறை நேரத்தில் தான் கொடுப்பாரு. அந்த மல்லிகைப்பூக்கு இருக்கிற சுகத்தை வந்து சொல்லுவாங்க. அந்த மல்லிகைப்பூ வாங்கின அந்த பொண்ணு பாடம் என்ன பாடம் தெரியுமா ஐயா? ஏ மாமே ஒரு நான் மல்லிகைப்பூ கொடுத்தா அது யாருக்கு, அது எதுக்கு, நான் யோசனை பண்ணி பார்த்தேனுங்க. மாமே ஒரு நான் மல்லிகைப்பூ கொடுத்தா அடியாத்தி இது எதுக்கு, நான் யோசனை பண்ணி பார்த்தேனம்மா, அட வாங்கிக்க சொல்லி தந்தானம்மா. என்னத்துக்கும் நான் எது சொன்னான், சின்ன புள்ளண்ணா பச்சை புள்ளண்ணா அசையில மதிமை எங்கே வாங்கிக்க சொன்னான், கட்டிக்க சொன்னான். மாமன் தந்த மாங்க அட மல்கோவா தாங்க, மாமே ஒரு நான் மல்லிகைப்பூ கொடுத்தான். அடாடாடாடாடா, அருமையான பாட்டை ஞாபகப்படுத்தினம்மா. இதுவே பூ வாங்கி தரமாட்டாங்க, புடவை வாங்கி தரமாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு பொண்ணுக்கு கஷ்டம் வந்தாலும் அதை கூட ஒரு பாட்டில் சொல்லுவாங்க ஐயா. அடுத்த ஆத்து அம்பூஜத்தை பார்த்தேலா, அவர் ஆத்துக்காரர் கொஞ்சரத கேட்டேலா. அடுத்த ஆத்து சங்கதி எல்லாம் நம்ம கேண்டி, அவன் சம்பளம் பாதி கிம்பளம் பாதி வாங்குறாண்டி. அடுத்த ஆத்து அம்பூஜத்தை பார்த்தேலா, அவர் ஆத்துக்காரர் கொஞ்சரத கேட்டேலா. அழுதுகிட்ட கூட அவ என்ன சொல்லுவா தெரியுமா? அடுத்தாத்து அம்பூஜத்தை பார்த்தேலா, அவ ஆத்துக்காரர் கொஞ்சரத கேட்டேலா. அடிச்சாலும் புடிச்சாலும் அவ ஒன்னா சேர்ந்துக்கிறா, அடிச்சது கொன்னு பிடிச்சது கொன்னு புடவைய வாங்கிக்கிறா. பொட்டு புடவை அழுதுகிட்டே கூட பட்டு புடவையில கவனமாக இருக்குங்க. வேலைக்கு போகிற பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஐயா. வீட்டு வேலையும் பார்க்கணும், ஆஃபீஸ் வேலையும் பார்க்கணும். 2 மாட்டு வண்டியை இழுத்து போகிற ஒரே ஒரு மாடு மாதிரி செயல்படுறதாங்க வேலைக்கு போகிற அம்மா. அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, அவங்களோட கஷ்டத்தெல்லாம் அடக்கிக்கிட்டு ஒரே நாள் எப்போ லீவு கிடைக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களே ஐயா. அந்த சந்தோஷத்தை கொடுக்குறது எது? விடுமுறை மட்டும்தான். நான் ஒரு நர்ஸ் தான் ஐயா. எனக்கு ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல் எதுவுமே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்டு இப்படியே பார்த்துட்டு இருந்தேன்னா கடைசியில் நான் என்ன ஆவேன்? சுத்த வேண்டியது தானே. என் நிலமை கடைசியில் இப்படி தான் ஆகிடும். எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தெரப்பி, எனக்கு ஒரு சந்தோஷம் எங்கேயாவது வெளியே போனால் தானே கிடைக்கும், என் குடும்பத்தோடு சேர்ந்து போனால் தானே கிடைக்கும். அது எந்த இடத்துல இருக்குது? விடுமுறையில் மட்டும்தான் ஐயா இருக்குது. எந்த வகையில் நீங்கள் பார்த்தாலும் வேலைக்கு போகிற அம்மாவாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்கூலுக்கு போகிற பையனாக இருந்தாலும் சரி, விடுமுறை மட்டும்தான் அவனுக்கு சந்தோஷத்தை தருமே தவிர வேறு எதுவுமே அவனுக்கு சந்தோஷத்தை தராது. இந்த இனிய வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறேன்.